அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய மின்சார சட்டம் மூலம் வர்த்தமானி வெளியீடு. கனிமுள்ள சஞ்சீவ கொலை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. வீதியில் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட பல வாகனங்கள். ஆசிரியர் வேலைக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் பணி பகிஷ்கரிப்பில் தனியார் பேருந்துகள் போலீசார் குவிப்பு. பாகிஸ்தானில் பாடசாலை பேருந்து மீது நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதல். 2 நாட்களில் 10,613 டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் அடையாளம். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் 6 பேர் பலி. கெகலியவின் மகன் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்துக்கு அமைய முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகிறது. இவை அனைத்தும் முழுமையாக அரசுக்கு சொந்தமானதாக அமையும். வலுசக்தி துறையில் செயற்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்கு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த மற்றொரு சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சிலாபம் பிரதான வீதியில் இனி கொடவேல தொடருந்து கடவைக்கு அருகில் பல வாகனங்கள் மோதிக்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் 7 பேர் காயமடைந்து சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடருந்து செல்வதற்காக தொடருந்து கடவை மூடப்பட்டிருந்த போது ஒரு பவுசரின் பின்னால் ஒரு வேன் வரிசையில் காத்திருந்துள்ளது. இதன்போது பின்னால் வந்த மற்றொரு பவுசர் வேன் மீது மோதியதால் வேன் அதன் முன்னால் இருந்த பவுசர் மீது மோதியுள்ளது. இதன் காரணமாக 7 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து கூறுகையில், சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தரம் 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளுக்கும் 6 முதல் 11 வரையிலான வகுப்புகளுக்கும் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக பிரதமர் விளக்கம் அளித்தார். தரம் 1 முதல் தரம் 5 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 4240. தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 2827. தரம் 6 முதல் தரம் 11 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 11,274. தமிழ் மொழியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 6,121 உள்ளதாக பிரதமர் கூறினார். மேல் மாகாணத்தில் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி அரசு பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையிலும் தரம் 6 முதல் 11 வரையிலும் பின்வரும் எண்ணிக்கையிலான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தரம் 1 முதல் தரம் 5 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 1318. தரம் 6 முதல் தரம் 11 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 1325. தமிழ் மொழி மூல வெற்றிடங்களின் எண்ணிக்கை 397. கொழும்பு கல்வி வலயத்தில் சிங்கள மொழி மூல மற்றும் தமிழ் மொழி மூல அரசு பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையிலும்
தரம் 6 முதல் 11 வரையிலும் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. சிங்கள மொழி மூலம் தரம் 1 முதல் தரம் 5 வரையிலான ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 84. தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 85. தரம் 6 முதல் தரம் 11 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 226. தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 140 என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்துரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் இன்றைய தினம் முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் மயிலட்டி பகுதியில் வீதி மறியல் போராட்டத்திலும் இறக்கியுள்ளனர். மயிலட்டி பகுதியில் இருந்து தமது சேவைகளை ஆரம்பிக்க அனுமதி கோரியே அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்ற நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 764 மற்றும் 769 வழித்தடங்களின் பேருந்து சேவைகளை இன்று முதல் காங்கேசந்துறை புகையிரத நிலையத்துக்கு அருகிலிருந்து ஆரம்பிக்குமாறும், அதை மீறி செயற்படும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பணிப்புரை விடுத்திருந்தார். இந்நிலையில் யாழ் நகர பகுதியில் இருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிளான் சந்தையிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமையால் வசாவிளான் சந்தையுடன் தமது சேவைகள் மட்டுப்படுத்தியிருந்தன. இந்நிலையில் மயிலட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் 769 வழித்தட பேருந்துகள் மயிலட்டி வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் யாழ் நகரிலிருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசந்துறை புகையிரத நிலையத்துக்கு அருகிலுள்ள பேருந்து நிலையம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அதேபோன்று பேருந்துகள் காங்கேசந்துறை புகையிரத நிலையத்துக்கு அருகில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை சென்றடைகின்றன. இந்நிலையில் 769 வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலட்டியிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை வீதி வழியாக மயிலட்டி வரை சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியுமே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பாடசாலை பேருந்து ஒன்றை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தற்கொலை கார் குண்டு தாக்குதலில் 4 மாணவர்கள் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று நடத்தப்பட்டுள்ள குறித்த தாக்குதலில் 38 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் பலி எண்ணிக்கை உயரும் என்றும் அஞ்சப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்து இராணுவத்தால் நடத்தப்படும் பாடசாலை ஒன்றுக்கு மாணவர்கள் சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்காத நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை அடிக்கடி தாக்கி வரும் பலூசிஸ்தான் விடுதலை இராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மாத்திரம் கொழும்பு மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் 10,613 டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்ட விசேட வேலை திட்டத்தின் கீழ் இந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரஷுலா சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் 6 கொல்லப்பட்டுள்ளனர். பயிற்சி முகாம் ஒன்றில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ராமுக்வேலவின் மகன் ரமித் ராமுக்வேல கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரமித் ராமுக்வேலவை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.